ஓட்டுபவரே எங்களுக்காக வேண்டிக்
நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 46 முதல் 50 முடிய. இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்பு தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் இறை வார்த்தையை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான இறைச்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் உரித்தாகுக. இவ்வூரின் 129வது திருவிழாவை கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை ஜெரால்ட் ரவி மற்றும் புனித பிரான்சிஸ் கருணை இல்லத்தின் நிறுவன அதிபர் தந்தை அருட்திரு போஸ் மற்றும் ஏனைய பிரான்சிஸ்கன் கேப்புச்சின் துறவர சகோதரர்களின் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமக்கு தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு இறை வார்த்தையின் வழியில். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையின் வழியில் நாம் எதை பெறப் போகின்றோம்? இறை வார்த்தையின் வழியில் நாம் ஆண்டவரை தேடப் போகின்றோமா? இறை வார்த்தையின் வழியில் ஆண்டவரை உணரப் போகின்றோமா? அல்லது இறை வார்த்தையின் வழியில் ஆண்டவரோடு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றோமா என்பதை நாம் நமக்குள்ளே கேள்வி கேட்பதற்காகவே நமக்கு இந்த கேள்வி கொடுக்கப்பட்டுள்ளது. எனவேதான் இறை வார்த்தையின் வழியில் என்று நமக்கு இடைவெளி விடப்பட்டுள்ளது. விட்ட இடைவெளியை நிரப்புவது நம் கடமை. ஆண்டவரை தேடுவதற்கு திருச்சபை நமக்கு பல்வேறு வழிகளை கொடுக்கின்றது. திருச்சபையின் படிப்பினைகளின் மூலமாக நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். திருவருட்சாதனங்களில் பங்கெடுப்பதன் மூலமாக நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு படைத்த இயற்கையினை காணும் பொழுது நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். புனிதர்களின் வாழ்வியல் வழியாகவும் அவர்களின் போதனைகள் வழியாகவும் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். தூய ஆவியானவர் துணையோடு நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். ஆனால் இவற்றிற்கு எல்லாம் தலையாக இறை வார்த்தையின் வழியாக நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று நுகர்பொருள் கலாச்சாரம் என்ற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கன்சியூமரிட்டிக் சொசைட்டி என்று சொல்வார்கள். அதாவது பொருட்களாக வாங்கி குவிக்கின்ற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் உபயோகிக்கும் ஒவ்வொரு பொருளுடனும் நமக்கு யூசர் கைடு, அதாவது உபயோகிப்பாளர் கையேடு கொடுக்கப்படும். அது ஏனென்றால் ஒரு பொருளை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதோடு எவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள, அதில் குறிப்பிட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி நாம் அந்த பொருளை பயன்படுத்தும் பொழுது அந்த பொருளின் முழு பலனையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு அந்த பொருள் நீண்ட காலம் கெடாமல் இருக்கும். அதே சமயம் எவ்வாறு பயன்படுத்தக்கூடாதோ அந்த முறையில் பயன்படுத்தினால் அப்பொருள் எளிதில் பழுதடைந்துவிடும். நீண்ட காலம் அதனை பயன்படுத்த முடியாது. இன்று வாங்கி நாளை தூர எரியும் ஒரு பொருளுக்கே அந்த பொருளின் தயாரிப்பாளர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்று. நம்மை படைத்து நம்மை காத்து வரும் கடவுள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எது சரி எது தவறு,
எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதற்காக நமக்கு கொடுத்த ஒரு கையேடுதான் இந்த திருவிவிலியம். இந்த திருவிவிலியத்தில் தொடக்க நூல் தொடங்கி ரெவலேஷன் அதாவது திருவெளிப்பாடு வரை நமக்கு 1000 எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறு வாழ வேண்டும், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை தேர்ந்தெடுக்க கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது சரி, எது தவறு, எது செய்தால் கடவுளுக்கு நான் விருப்பமானவனாக இருப்பேன், எதை செய்தால் கடவுளின் சாபம் என் மேல் வரும், எதை செய்யும் பொழுது எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமூகத்திற்கும் நல்லது வரும், எதை செய்யும் பொழுது யாருக்கும் ஏன் எனக்கே நல்லது நடக்காது என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தையின்படி மதிப்பீட்டின்படி வாழ்ந்து மறை வல்லுனராக உயர்ந்தவர்தான் நம் புனிதர் கோடி அற்புதர் அந்தோணியார். நம் திருச்சபையில் 1000 புனிதர்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டம் வரை நம் தாயான் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கும் இறை வல்லுனர்கள் வெறும் 37. 1000 புனிதர்களுக்கு நடுவில் ஏன் இந்த புனிதர்களுக்கு மட்டும் மறை வல்லுனர் என்ற சிறப்பு பட்டம்? ஏனென்றால் அவர்கள் நற்செய்தியை வாசித்து போதித்ததோடு மட்டுமல்லாமல் அதன் மூலம் மக்களுக்கு புரியும்படி அதனை வாழ்வாக்கினார்கள். அடுத்தவர்களோடு தன் வாழ்வின் மூலம் பகிர்ந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 37 இறை வல்லுனர்களை 4 வகையாக பிரிக்கின்றனர். அதில் முதல் 5 மறை வல்லுனர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, அகஸ்டின், புனித அகஸ்தினார். இரண்டாவது அவிலா தெரசம்மா. மூன்றாவது தாமஸ் அக்வினாஸ். நான்காவது புனித பொனவென்ச்சர். இவர்களோடு சேர்த்து முதன்மையான மறை வல்லுனர்கள் வருபவர் நம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார். தாமஸ் அக்வினாஸ் தனது புத்தகங்களின் மூலமாக திருச்சபைக்கு வலு சேர்த்தார். அவிலா தெரசம்மா அடைபட்ட வாழ்வில் தனது தாழ்ச்சியின் மூலம் திருச்சபைக்கு வலு சேர்த்தார். புனித தாமஸ் அக்வினாஸ் மற்றும் புனித பொனவென்ச்சர் அடிப்படை கால இறையியலில் கிறிஸ்துவ திருச்சபைக்கு வலு சேர்த்தார்கள். ஆனால் நம் புனிதர் கோடி அற்புதர் இறை வார்த்தையாலும் அதனை போதித்த விதத்தாலும் அதை தன் வாழ்வாக்கியதாலும் நம் தாயாம் திருச்சபைக்கு பெரும் பங்களித்தார். எனவேதான் முதல் 5 மறை வல்லுனர்களுள் நம் தந்தை கோடி அற்புதர் புனித அந்தோணியாரும் முதன்மையானவராய் திகழ்கின்றார். எவ்வாறு கோடி அற்புதர் புனித அந்தோணியார் இந்த இறை வார்த்தையை தனது வாழ்வாக்கினார்? எவ்வாறு இந்த இறை வார்த்தையை மக்களோடு போதித்தார்? அவர் அகஸ்டின் சபையில் இருந்து எங்கள் பிரான்சிஸ்கன் குழுமத்திற்கு இணையும் பொழுது அவருக்கு முதலில் கொடுக்கப்பட்ட வேலை பணி என்னவென்றால் வரவேற்பாளர் மற்றும் சமையல் அறையில் பணிபுரிபவர். அவர் இறையியல் கற்று தேர்ந்து ஒரு குருவானவராக சபையில் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை வரவேற்பாளர் மற்றும் சமையல் அறையில் பணி செய்பவர். இதனாலே தான் இந்த பணியை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டதால் நாம் அவரை தாழ்ச்சியின் கண்ணாடி என்று அழைக்கின்றோம். ஒரு குரு ஆனவர், இறையியல் கற்று தேர்ந்தவர், ஒரு சபையின் ஒரு இல்லத்தின் வரவேற்பாளர் மற்றும் சமையல் அறையில் பாத்திரங்களை தூய்மை செய்யும் பணியை செய்கின்றார். அப்பொழுது அந்த நகரத்தில் ஒரு குருத்துவ அருட்பொழிவு. அந்த குருத்துவ அருட்பொழிவில் மறையுரை செய்ய அழைக்கப்பட்டிருந்த குருவானவர் இறுதி நேரத்தில் மறையுரை செய்ய வரவில்லை. அந்த ஆலயத்தில் ஆயரானவர் உருப்பட்ட நிகழ்விற்காக வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி இறையியல் வல்லுனர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். மக்கள் திரள் கூட்டம் குருத்துவ திருநிலைப்பாடை காண கூடியிருக்கின்றது. ஆனால் மறையுரை செய்ய அந்த குருவானவர் இறுதி நேரத்தில் வரவில்லை. அந்த விழாவினை ஏற்பாடு செய்திருந்த தலைமை தந்தைக்கு பேரதிர்ச்சி. இறுதி நேரத்தில் யாரை சென்று நான் அழைப்பது மறையுரை வழங்க? ஏனென்றால் ஆயர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனைய இறையியலாளர்கள் ஆலயத்தை சுற்றி அமர்ந்திருக்கின்றனர். பெருந்திரளாக மக்கள் கூடியிருக்கின்றனர். இந்த நேரத்தில் யார் மறையுரை வழங்க ஒற்றுக்கொள்வார் என்று அவர் கலங்கி நிற்கின்றார். யாரிடலாமோ சென்று கேட்கின்றார் மறையுரை வழங்க. ஆனால் இறுதி நேரத்தில் யாரும் அதனை ஒற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக அவருக்கு நினைவில் வந்தது சமையல் அறையில் பாத்திரங்களை தூய்மை செய்து கொண்டிருக்கும் நம் புனிதர் கோடி அற்புதர் அந்தோணியார். சென்று அந்தோணியாரிடம் நிலைமையை விளக்குகின்றார். புனித அந்தோணியாரும் மனமுவந்து அப்பணியினை ஏற்றுக்கொள்கின்றார். தன் கையேட்டோடு ஆலயம் வருகின்றார்.
அந்த குருத்துவ திருநிலைப்பாட்டில் முதன் முறையாக தனது இறை வார்த்தையை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். அனைவருக்கும் பேரதிர்ச்சி. ஏனென்றால் இது நாள் வரை கேட்டிராத அவ்வளவு இனிமையான மறையுரை. ஆயர் மட்டுமல்ல, இறை வல்லுநர்கள் மட்டுமல்ல, ஏன் சாதாரண மக்களும் அந்த இறை வார்த்தையை புரிந்து கொள்ளும் அளவுக்கு மிகவும் அழகாக அந்த இறை வார்த்தையை அவர் எடுத்துரைத்தார். இதனை கேட்ட இறை வல்லுநர்களும் ஆயரும் அவரை மேற்படிப்பிற்காக பிரான்ஸ் அது மற்றும் அதை தொடர்ந்து அவர் பிரான்சிஸ்கன் துறவிகளுக்கு இறையியல் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக மாறுகின்றார். அந்த நேரத்தில் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். என் சின்னஞ்சிறு சகோதரர் புனித அந்தோணியே, நீ எம் சகோதரர்களுக்கு இறையியல் கற்பிப்பதைக் கண்டு நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆனால் நீ கற்றுக் கொடுக்கும் அந்த இறையியல் ஒருபொழுதும் நம் ஜெப வாழ்விற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடுகின்றார். இந்த கடிதம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், எவ்வளவுதான் இறையியல் பயின்றிருந்தாலும், நாவன்மை புனித அந்தோணியாருக்கு இருந்தாலும், அவர் பிரான்சிஸ் அசிசியார் குறிப்பிடுவது போல தனது ஜெப வாழ்விலும் நிலைத்திருந்தார். இறை வார்த்தையை கற்று அதை மக்களுக்கு போதித்ததோடு மட்டுமல்லாமல் அதை தன் ஜெப வாழ்வில் பயன்படுத்தி வந்தார். அதற்கு எடுத்துக்காட்டுதான் அவர் தன் கைகளில் குழந்தை இயேசுவை தாங்கியது. அவர் பதுவா நகரத்தில் பணியாற்றிய போது பக்கத்து நகரமான கேம்ப்ஸ் ஆஃப் ஃபயர் என்னும் ஒரு நகரத்திற்கு அவர் தவக்கால தியானம் கொடுக்க செல்கின்றார். தியானம் முடிய இரவு ஆகின்றது. எனவே திரும்பி பதுவா நகருக்கு செல்ல முடியாது. அப்பொழுது திசோ என்பவர் புனித அந்தோணியாரை தனது இல்லத்தில் தங்கி மறுநாள் செல்ல அழைக்கின்றார். அவ்வாறு அந்த இல்லத்தில் திசோ என்பவருடைய இல்லத்தில் புனித அந்தோணியார் இரவு நேரத்தை செலவிடும் பொழுது தனது கையில் இருந்த திருவிவிலியத்தை எடுத்து திருப்பாடல் பாடி தந்தையாகிய கடவுளை புகழ்கின்றார். அவ்வேளையில் இருள் முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளி. திசோ என்பவர் இரவு நேரத்தில் இவ்வளவு பிரகாசமான ஒளி இந்த அறையில் இருந்து எவ்வாறு வருகின்றது என்பதை சென்று காண்கின்றார். அப்பொழுது நம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் தனது கரங்களில் குழந்தை இயேசுவை முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களை, நற்கருணையை படிப்பதாலோ போதிப்பதாலோ ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. மாறாக எப்பொழுது அதை நம் ஜெபத்தின் வாயிலாக நிறைவேற்றுகின்றோமோ, எப்பொழுது அதற்கு செயல் வடிவம் கொடுக்கின்றோமோ, அப்பொழுதுதான் நம் வாழ்வில் அந்த இறை வார்த்தை முழுமையடைகின்றது. அம்முழுமை புனித கோடி அற்புதரின் வாழ்வில் போதிப்பதோடு நின்று விடாமல் ஜெப வாழ்விலும் நிலைத்திருப்பதன் மூலம் நிறைவேறியது. இறை வார்த்தை மற்றும் ஜெபம், இந்த இரண்டும் கலந்த கலவைதான் திருப்பலி. எப்பொழுது நாம் திருப்பலியில் முழு மனதோடு பங்கேற்கின்றோமோ அப்பொழுது இறை வார்த்தை பகிரப்படுவதோடு மட்டுமல்லாமல் நம் ஜெபத்தோடு சேர்ந்து நாம் இரண்டையும் கலந்து இறைவனை துதிக்கின்றோம். இந்த இரண்டு செயல்களும் நடைபெறும் ஒரே இடம் திருப்பலி. எனவேதான் புனித அந்தோணியார் திருப்பலிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஏனைய மக்களையும் திருப்பலியில் பங்கு பெற அழைப்பார். திருப்பலியில் இறை வார்த்தை மட்டும் பகிரப்படவில்லை, மாறாக நம் தந்தையோடு சேர்ந்து நாமும் கல்வாரி பலியில் ஒன்றாக கலக்கின்றோம். அதனால் அந்த நேரத்தில் இறை வார்த்தை மற்றும் நமது ஜெபம் ஒன்றிணைந்து இறைவனின் கருணையை நமக்கு பெற்றுத் தருகின்றது. இவ்வாறுதான் ஒரு ஊரில் புனித அந்தோணியார் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரில் ஒரு தாயின் மகள் சுடு தண்ணீரில் விழுந்து இறந்து விடுகின்றது. அந்த மகள் யார் என்றால், கணவனால் திருப்பலிக்கு செல்லக்கூடாது என்று வற்புறுத்தப்பட்ட பெண்ணின் குழந்தை. ஆனால் அந்த பெண் திருப்பலியின் மீது இருந்த ஆர்வத்தினால் அக்குழந்தையை கவனிக்காமல் திருப்பலியை வீட்டிலிருந்தே கவனித்துக் கொண்டிருந்தாள். திருப்பலி முடிந்து தனது குழந்தையை தேடும் பொழுது சுடு தண்ணீரில் அந்த குழந்தை வெந்து கொண்டிருந்தது. ஆனால் திருப்பலியின் மீது நம்பிக்கை மாறாத அந்த தாய் சுடுதண்ணீரில் இறந்த அந்த குழந்தையை தூக்கி கொண்டு புனித அந்தோணியாரிடம் ஓடி வருகின்றார். புனித அந்தோணியாரும் திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு ஆலயத்தில் இருக்கும் பொழுது வந்த தாயினை கண்டு தாய்க்கு ஆறுதல் கூறுகின்றார். லாசரை உயிர்ப்பித்த இறைவன், கைம்பெண்ணின் மகனை உயிர்ப்பித்த இறைவன், நூற்றுவர் பெண்ணின் மகளை உயிர்ப்பித்த இறைவன் உன் மகளையும் உயிர்ப்பார் என்று நற்கருணை ஆண்டவரிடம் முட்டியிட்டு வணங்குகின்றார். அற்புத விதமாக அக்குழந்தை உயிர் பெற்று எழுகின்றார். இன்றைய காலகட்டத்தில்
நம் மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? திருப்பலியில் முழு மனதோடு பங்கேற்கின்றோமா? நம் மனம் எங்கே இருக்கின்றது? எங்கு இருந்தாலும் நான் திருப்பலியை காண வேண்டும் என்று என் மனம் ஏங்குகின்றதா? இல்லை திருப்பலியில் இருக்கும் பொழுது எங்கு செல்லலாம் என்று என் மனம் ஓடுகின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் இக்கேள்வியின் வாயிலாக நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. இறை வார்த்தையின் வழியில் நான் நிலைத்திருக்கின்றேனா? இறை வார்த்தையின் வழியில் நான் கடவுளை தேடுகின்றேனா? இறை வார்த்தையில் கடவுளின் திட்டத்தை என்னுள் செயல்பட நான் அனுமதிக்கின்றேனா என்பதை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவோ செலவு செய்யலாம், எதையோ சென்ற இடங்களெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நாம் நற்கயிறில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண தவறும் பொழுது நம் வாழ்வில் அனைத்தையுமே இழக்கின்றோம். எனவே மிகுந்த நம்பிக்கையுடனும் கோடி அற்புதரின் பரிந்துரையுடனும் தொடர்ந்து மன்றாடுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பல்வேறு வல்ல செயல்களை செய்வார். நாம் மன்றாட்டு மாலையில் பாட கேட்டோம், குருடரை செவிடாக்கிய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை, வாய் பேச முடியாதவரை வாய் பேச வைத்த கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை, முடவனை நடக்க செய்த கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை, காணாமல் போனதை கண்டெடுத்த கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை, இதையெல்லாம் எவ்வாறு அவரால் செய்ய முடிந்தது என்றால் அதே மன்றாட்டு மாலையின் இறுதியில் நாம் கேட்போம், உத்தமரான புனித அந்தோணியாரை, இவ்வுலகில் ஞானத்தை போதித்த அந்தோணியாரை, நற்செய்தியை வாழ்வாக்கிய அந்தோணியாரை, திருச்சபையின் கண்ணாடியான புனித அந்தோணியாரை, இதையெல்லாம் அவர் வாழ்வாக்கியதின் காரணமாகத்தான் அவரால் வல்ல செயல்களை செய்ய முடிந்தது. நாம் அவரின் புனிதத்தன்மையை காண்கின்றோம், அவர் செய்த புனிதத்தை காண்கின்றோம். ஆனால் அவர் எவ்வாறு புனிதராக வாழ்ந்தார் என்பதை காண மறுக்கின்றோம். புனிதத்தை தேடும் நான் புனித வாழ்க்கையை வாழ மறுக்கின்றோம். எனவே கோடி அற்புதரின் வாயிலாக புனித வாழ்வு வாழ தொடர்ந்து வரம் வேண்டி இணைவோம் இந்த நற்கருணையில். அனைவரும் நவநாள் ஜெபத்தை நம் பக்தியோடு புனித அந்தோணியாரிடம் ஒப்புக் கொடுப்போம். முடிந்தவர்கள் முழங்கால் பிடித்துக் கொள்ளலாம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, பசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வள்ளலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும். உம்மை தேடி வந்த நிர்பாக்கியரான எங்கள் மேல் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணைத்து அருளும். அல்லலுற்றோருக்கு ஆறுதல் அளியும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். கருணையின் கடலே, தவிப்போரின் தாபரமே, துணையில்லாருக்கு தஞ்சமே, உமது ஆலயம் தேடி வந்தோ. எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். ஆமென்.
அனைவரும் எழுந்து நிற்போம். இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது. இறை வார்த்தை படைப்பது. இறை வார்த்தை மனமாற அழைப்பது. இறை வார்த்தை நம்மை பண்புள்ளவனாக மாற்றுவது. தந்தை போஸ் அவர்கள் நம்மிடையே இந்த அருமையான இறை வார்த்தையின் தன்மையை தந்து உடல் உள்ள சுகம் நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு 10 நிமிடம் போல் இருக்கும். நீங்கள் அந்த பாடல், அந்த ஜெபத்தோடு இணைந்து நீங்கள் இதனிலே பங்கு வருங்கள். இறை வார்த்தை நமது வாழ்வின் வாயிலாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அருமையான மாலை வேளையில் நாம் அனைவரும் புனித அந்தோணியாரின் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல வந்திருக்கின்றோம். நாம் தேடி வந்திருக்கின்ற இறைவன் இந்த வெண்ணிற அப்ப வடிவில் இந்த நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கின்றார். புனித அந்தோணியாரே, எல்லா செல்வங்களால் நிரப்பிய தெய்வம், தன்னை நாடி வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் தன்னையே வழங்கிய அன்பு தெய்வம், இதோ இந்த நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கின்றார். ஒரு நிமிடம் அவரை உற்று நோக்குங்கள். அன்பு மகனே, அன்பு மகளே, அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற தெய்வம் இதோ இந்த நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கின்றார். நம்முடைய தாயின் கருவில் நாம் உருவாகும் பொழுதே நம்மை தேர்ந்தெடுத்த தெய்வம், நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்த தெய்வம், எல்லா நலன்களால் நிரப்பிய தெய்வம் இதோ இந்த நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கின்றார். அவரிடம் நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு சமர்ப்பியுங்கள். தாயாகிய தெய்வம், நம்மை தன்னுடைய தோளில் சுமந்து செல்லுகின்ற தெய்வம் இதோ இந்த நற்கருணையில் இருக்கின்றார். உங்களுடைய விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் சமர்ப்பியுங்கள். அன்பு மகனே, அன்பு மகளே, நீ அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்ற தெய்வம், உங்களுடைய உடல் நோயிலிருந்து விடுதலை தரப்போகின்ற தெய்வம், உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தரப்போகின்ற தெய்வம் இதோ இந்த நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கின்றார். உற்று நோக்குங்கள். அவரிடம் உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பியுங்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடல் குழுவினரோடு இந்த அருமையான பாடலை பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் என்னை தேற்றுவார் என்கின்ற பாடல். அனைவரும் கரங்களை தட்டி பாடுவோம். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். வது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, நம்முடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து நமக்கு ஆறுதலை தரப்போகின்ற தெய்வம் இதோ இந்த நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கின்றார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி பாடுங்கள். என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, பாவங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக மரித்தாரே. இதோ இந்த நற்கருணையில் பிரசன்னம். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார். ஒருபோதும் நம்மை கைவிடாத தெய்வம், ஒரு நாள் அரவணைக்கின்ற அன்பு தெய்வம், பிரசன்னமாய் இருக்கின்ற ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். அன்பு தெய்வமே இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தர்மியான மாலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை இதோ உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். ராஜா, நாங்கள் எங்கு செல்லுவோம், எங்கு சென்றால் எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று உம்மை நம்பி வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ இந்த இரவு நேரத்தில் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இவருடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கல்வி, ஞானம், ஒழுக்கம், இறைபக்தியினால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அருமையான வாலிப தம்பிகள் தங்கைகளுக்காக ஜெபிக்கின்றோம். வாலிப வயதில் எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு இடங்கொடாது நல்ல பிள்ளைகளாக, ஒழுக்க நிறைந்த பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இதோ உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். ராஜா, ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பினை கொடுத்த ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, திருமண வயதை அடைந்து இன்னும் திருமணமாகாமல் இருக்கின்ற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றி ஏற்ற காலத்தினர் வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, திருமணமாகி குழந்தை செல்வங்களுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற அருமையான தம்பதியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி அவர்கள் செய்த குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து உம்முடைய சிலுவையின் இரத்தத்தாருடைய பாவங்களை கழுவி துடைத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இதோ இந்த வழிபாட்டில் பங்கு பெற முடியாமல் வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற முதியவர்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் தான், உம்முடைய அன்பிலிருந்து பிரிந்து தூரமாக சென்றவர்கள் தான். ஆண்டவரே, ஒரு தாயானவர்கள் தங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு ஆற்றி தேற்றுவார்களோ அதனை போன்று எங்களுடைய தாயாகிய தெய்வமே, உம்முடைய தோள்களில் எங்களை சுமந்து எங்களுக்கு வழிகள் காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, இதோ இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி செல்கின்ற மக்களுக்காகவும் இன்னும் உம்மை அறியாத மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய அருள் செல்வங்களாலும் பொருள் செல்வங்களால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாடு முடிந்து பிள்ளைகள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது வெறுமனே செல்லாது உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை இங்கிருந்து எடுத்து செல்லட்டும். ஆண்டவரே, இவர்களோடு தங்கும் தகப்பனே, இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் இங்கு மகிழ்ச்சியாக இவருடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உடல் நோயோடும் மனதிலே பலவிதமான பாரங்களோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகிய தெய்வமே, உம்முடைய சிலுவையின் இரத்தத்தால் மறிந்திட்டு குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, இவருடைய குடும்பங்களில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடும். ஆண்டவரே, தங்கும். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உலகத்தின் பாவங்களை போக்குகிற மாசற்ற செம்மறியாகிய இயேசுவே, அனந்த பக்தி வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். திவ்ய பூசை நேரத்திலும் உமது திரு சமூகத்திலே பாவிகளால் சம்பவிக்கும் அனாச்சாரம், தகாத பார்வை, மரியாதை இல்லாத நடத்தை முதலிய சங்கை குறைகளுக்கு பரிகாரமாக சத்துவகரனும் சம்மனசுகள் தேவரீரை வணங்குகிற அத்தியந்த தாழ்ச்சி பொருந்தின நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இன்றைய இரண்டாம் திருவிழாவை சிறப்பிக்கும் நற்கருணை வீரர் சபையினரின் நலன்களுக்காகவும் விழாவை தலைமையேற்று சிறப்பிக்கும் தந்தையர்களின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் அவர்களின் தேவைகள் நிறைவேறவும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரியும் எம் ஊர் மக்களின் உடல் நலன்களுக்காகவும் அவர்களின் தேவைகள் நிறைவேறவும் திரியாத்திரையாக வந்திருக்கும் வெளியூர் மக்களின் நலன்களுக்காகவும் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் புனித அந்தோணியார் வழியாக நற்கருணை நாதரிடம் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடையிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தை ஆகிய இறைவனோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய நல்வாழ்த்துக்களை, இரண்டாம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நல்ல மக்கள் இவ்வளோ பேர் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய துறைக்குடியிருப்பு, மூலக்காடு, வண்டலம்பாட்டிலிருந்து இன்றும் வந்திருப்பது பெருமகிழ்வு. ஆகவே தொடர்ந்து வாருங்கள், இறை செய்தி கேளுங்கள் என அன்போடு உங்களை அழைக்கிறேன். அன்பானவர்களே, இன்று இரண்டாம் திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தலைப்பு என்னம்மா? இறை வார்த்தையே வாயில் என்பது தலைப்பு. ஏனென்றால் நாம் திருத்தந்தை அவர்கள் இந்த 2025 யூபிலி விழாவை கொண்டாடும் விதத்திலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்திருக்கின்றார். அது கோவிலின் வாயிலை திறப்பதற்கு சமம் என்ற எண்ணத்தோடு திறந்திருக்கின்றார். ஆகவே இந்த 13 நாட்களும் நாமும் எவ்வாறெல்லாம் நம்முடைய மன வாயிலை இறைவனுக்கு திறப்பது, இறைவனின் வாயில் எவ்வாறு நமக்கு வழிகாட்டும் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நாம் அருமையாக சிந்தித்தோம். புனித அந்தோணியாரே ஆன்மீகவாய். என்று நாம் இறை வார்த்தையே வாய். காலையில் மிக அருமையாக அழகாக நம்முடைய நற்கருணை வீரர் சபையார் அனைத்து வழிபாட்டு நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்திருந்தார்கள். அந்த நற்கருணை வீரர் சபையாருக்கு அவர்கள் வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் செல்வி அவர்களுக்கும் ஒரு கைதட்டு கொடுத்து நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இன்று அருமையான ஒரு இயற்கை சூழல், நமக்கு பிரியமான அருட்பணி போஸ் அவர்கள் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு முறை அந்தோணியார் ஒரு பிரசங்கம் கொடுக்கறதுக்காக போயிருக்கிறார். அப்போ அவருடைய கூட கொஞ்சம் பேர், ஏன்னா அவர் எங்கே பிரசங்கம் கொடுத்தாலும் கொஞ்சம் பேர் போவாங்க. அப்போ கொஞ்சம் பேர் அவர் பின்னால் போயிருக்காங்க. அவர் அப்படியே ஒரு பஜாரில் எல்லா மக்களும் கூடியிருக்க இடத்துல நடந்துட்டு திரும்ப வந்துட்டார். அப்போ வீட்டுக்குன்ட்டார், என்ன நீங்கள் பிரசங்கம் கொடுக்கதா சொன்னீங்க, ஆனால் சும்மா நடந்துட்டு வந்துச்சு. நம்ம அவ்வளோ பேர் முன்னில் நடந்து போனோம் பாரு. இந்த நடந்து போகும் பொழுது நம்முடைய ஒரு நல்ல ஒரு பண்பை, ஜோமாலை ஜெபித்துட்டு கொண்டு சென்ற பண்பை, ஒரு சிரித்த முகத்தை, நாம் இவ்வளோ அழகாக சென்ற அந்த உறவு நடையை பார்த்து மக்கள் பெரிய மறைவுரையை கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார். அது உண்மை. ஏன்னா நம்ம எங்கே எப்படி போனோம், அடக்க ஒடுக்கமா அல்லது நல்ல ஒரு உடையோடு நல்ல ஒரு நடை இருக்குன்னா அது பெரிய மறைவுரை, அது பெரிய படிப்புனை. அதுபோல் தான் இன்னைக்கு தந்தை போஸ் அவர்களும் நம்முடைய நடந்து வந்து அருமையான ஒரு ஜெபத்தை தந்திருப்பது, ஒரு அந்த நற்கருணை ஆசீர்வாதத்திலே ஆண்டவரை முழுமையாக நமக்கு தந்தது. புனித அந்தோணியாரே வந்து நமது ஊரில் இறங்கியது போன்ற ஒரு உணர்வு. ஆகவே அவருடைய அந்த பிரசன்னம் நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. தந்தை அவர்களுக்கு இங்கு நமது ஊர் உள்ள மக்கள் நிறைய பேர் நன்றாக தெரியும், அன்போடு இருக்கின்றார்கள். கண்டிப்பாக தந்தையை அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுத்தார். தந்தை போஸ் அவர்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. வந்ததிலிருந்து எனக்கு அறிவுரை கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள், அருமையான மக்கள். ஆகவே இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் சொன்னேன், தவக்காலத்தில் ஒரு 10 நாட்கள் நீங்கள் வாருங்கள், துறைக்குடியிருப்பு பங்கிற்கு. அந்த 10 நாட்கள் நானும் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த மார்ச் மாதத்திலே 10 நாட்கள் நம்முடைய அர்ப்பணி போஸ் அவர்கள் தங்களுடைய குழுவோடு இருந்து எல்லா வீடுகளையும் சந்திப்பார்கள், ஆசீர்வதிப்பார்கள், துறைக்குடியிருப்பையும் உத்திராடார் குடியிருப்பையும். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தந்தை நம்மிடம் வந்திருப்பது, நமக்காக ஜெபித்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. தந்தை போஸ் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து இந்த நூல் ஆடை அணிவித்து மகிழ்கின்றோம். அருட்பணி அருட்பணி பவிலன் அவர்கள் நம்மோடு வந்திருப்பது நல்ல மகிழ்ச்சி. அருமையான மறையுரையை ஒரு நல்ல தீர்க்கமான நம்பிக்கையோடு
புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை வரலாறை அழகாக சொல்லி வார்த்தையை எவ்வளவுக்குள் தன் வாழ்வில் வெளிப்படுத்தினார் என்று நமக்கு நல்ல மறையுரை தந்தார்கள். தந்தை அருட்பணி அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றி கூறி இந்த நூலாடையை அணிவிக்கின்றோம். நன்றி. இன்றும் அனைவருக்கும் நன்றி. மிக சிறப்பாக அத்தனையும் இந்த இரண்டாம் திருவிழாவிலும் இருந்தது என்பது உண்மை. தந்தையவர்கள் எல்லா குழந்தைகளுக்கும் என்று பாவசகிதம் கொடுத்திருக்கின்றார்கள். பெரியவர்களும் சில பேர் பாத்திரம் பண்ணியிருக்கிறாங்க. நாளைய நாள் புனித அமலோற்பு மாதா சபை காலை 5:45 ஜெபமாலை, 6:15 நாம் திருப்பலியை ஆரம்பிப்போம். அமலோற்பு மாதா சபையார் சிறப்பிப்பார்கள். நாளை காலை புனித தனுசலாஸ் தொடக்க பள்ளியினுடைய விளையாட்டு போட்டியும் காலை 9:30 நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாலையில் ஜெபமாலை, மறையுரை, நற்கருணை ஆசிர் மாலை 6:30 நடைபெறும். இறை சிந்தனையாக கடமைகளை செய்தலே வாயில், கடமைகள் செய்தலே வாயில் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். நாளை இரவு நமது பள்ளி மாணவிகளுடைய ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியும் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை அமலோற்பு மாதா சபை பிள்ளைகள் அனைவரும் பாவசகித்திரம் செய்துவிட வேண்டும். அந்தந்த நாளில் மற்றவர்களும் செய்ய வேண்டும். ஆனால் கண்டிப்பாக அந்தந்த நாளில் உள்ளவர்கள் செய்துவிடுங்கள். 6:30 7:15 வரைக்கும் பாவசகித்திரம் கேட்கப்படும். இந்த திருவிழா சமயத்தில் ஒரு நல்ல பாவசகித்திரம் செய்து கொள்வது நல்லது. நான் பாவம் ஒன்றும் செய்யலை, அது எதுக்கு பாவத்திரம் பண்ணணும் என்ற மனநிலை வேண்டாம். அது உங்களுடைய கடின மனதை குறிக்கிறது. அவ்வாறு பாவசகிதம் செய்யாமல், பாவத்தை அறிக்கையிடாமல் நாம் நற்கருணை உட்கொண்டோம் என்றால் அது தவறாகவும் பாவமாகவும் அது ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. ஆகவே நல்ல பாவசகிதம் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க, மரியே வாழ்க. முத்து நாடார் குடியிருப்பு புனித அந்தோணியாரே, முத்து நாடார் குடியிருப்பு புனித அந்தோணியாரே, முத்து நாடார் குடியிருப்பு புனித அந்தோணியாரே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.